வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையும். வரும் 10ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு. ஷம்மு எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்திய காவல்துறையினர். விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூரில் குவிந்துள்ள பக்தர்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாமக சார்பில் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு. மருத்துவராக மாறிய அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தார். தூத்துக்குடியில் கடந்த ஆண்டு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி அளித்துவிட்டு கடலூர் விழுப்புரத்தில் 2000 ரூபாய் வழங்குவது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்கள் கோபத்தில் இருப்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்து. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம். உயிரிழந்தவர்களின் உடலில் காலரா நோய் கிருமி இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இந்திய அணிக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.